Hi friends, welcome to Mike 700. இந்த பொதுவான இன்டர்வியூ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை சொல்லிடுறேன். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் அலுவலக உதவியாளருக்கு நிறைய பேருக்கு லெட்டர் வரலன்னு சொன்னீங்க. ஸோ இன்டர்வியூ வந்து மார்ச் மாதமும் நடக்குது. ஸோ அதனால் லேட்டாக வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். ஸோ அடுத்தது வழக்காடல் துறை அலுவலக உதவியாளருக்கு வந்து இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, பொது அறிவு பார்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஆளுமை திறன் சோதிக்கிற மாதிரி உங்கள் பேசிக் டீட்டெயில், உங்கள் ஃபேமிலி டீட்டெயில், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் படிப்பை பற்றி, ஸோ உங்களுக்கு ஏன் இந்த வேலை கொடுக்கணும், ஏன் இதுக்கு அப்ளை பண்ணீங்க, இந்த மாதிரி உங்கள் ஆளுமை திறனை சோதிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு தமிழ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டாங்க அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதை வந்து மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ மட்டும் பார்க்காம அந்த கமெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள், யாராட்டும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பொதுவாகவே நம்ம நிறைய பேர் தமிழக அரசு வேலைக்கு நிறைய இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அலுவலக உதவியாளர், கோர்ட் வேலை, அது இது நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பொதுவாகவே அதுக்கான இன்டர்வியூ வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கும், எப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த கரண்ட் டைமில் இப்போதைக்கு 2 இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வழக்காடல் துறை அலுவலக உதவியாளர், ஸோ 2வது வந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலக உதவியாளர். இப்போ நான் அந்த வீடியோ சொல்ல போகிறது இந்த 2த்துக்கு மட்டுமே அல்ல, காமனாக மொத்தமாக எந்த இன்டர்வியூக்கு போனாலும் எந்த மாதிரினா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வழக்காடல் துறைக்கு இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ February 23 ஸ்டார்ட் ஆகிச்சு. இப்போ எப்போ முடியுதுன்னு தெரில. மார்ச் 11 வரைக்கும் லெட்ரு வந்திருக்கு இப்போதைக்கு. பொதுவாகவே ஒரு இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அது வந்து பொது அறிவு ப்ளஸ் ஆளுமை திறன் ரெண்டுமே வேணும். பொது அறிவு அப்படிங்கிறது நீங்கள் படித்ததை வச்சு, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறது. இந்த ஆளுமை திறனுங்கிறது அவங்க கேட்குற கேள்விக்கு உங்கள் மனசுலேருந்து நீங்கள் சுயமாக யோசித்து பதில் சொல்கிறது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லுவாங்க. அது ஸோ இப்போ வழக்காடல் துறையில் வந்து இந்த பொது அறிவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அப்போ நான் பொது அறிவு படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. அவங்க இப்போ கேட்கலாம், கூட இனிமே போகிறது கூட கேட்கலாம். ஸோ அதனால் காமனாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, நீங்கள் பெர்ஃபெக்டாக போங்க, பொது அறிவு ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க, ப்ளஸ் இந்த மாதிரி ஆளுமை திறனும் படிச்சுட்டு போங்க. ஸோ பொது அறிவு என்னால் படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு சில டாப்பிக்காவது பார்த்துட்டு போங்க. தமிழ்நாடு மினிஸ்டர் லிஸ்ட்டு, உயர் பதவியில் இருக்கிறவங்க, இப்போ தற்போது நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, உங்கள் மாவட்டத்தை பற்றி, அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். கூகுளில் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர் லிஸ்ட்டுன்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே ஒவ்வொரு மினிஸ்டர், அவங்க டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடும். அடுத்து உயர் பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியினர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்குன்னு ஏதாட்டு புரியாத பதவினா கேட்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சட்டசபை சபாநாயகர், இந்த மாதிரி எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அடுத்து தற்போதைய நிகழ்வு நாட்டில் என்ன இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு, ரொம்ப இப்போ உள்ளே போயினா படிக்க வேண்டாம், மேலோட்டமாக இப்போ நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து உங்கள் மாவட்டத்தை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸோ அதை மட்டும் சொல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்கள் மாவட்டத்தில் என்ன உங்களால் பதில் சொல்ல முடியும், மற்ற மாவட்டத்தை தேவையில்லை, நீங்கள் எந்த மாவட்டமோ அதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். உங்கள் மாவட்டத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல. இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, திருநெல்வேலியில் எங்கள் மாவட்டத்தில் அல்வா ஃபேமஸ்ஸு, நெல்லையப்பர் கோவில் வந்து ஃபேமஸ்ஸு, குற்றாலம் ஃபேமஸ்ஸு, இந்த மாதிரி ஃபேமஸ் மட்டும் சொல்லாமல் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். ஸோ இப்போ திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவலில் புலித்தேவன் அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஸோ இந்த மாதிரி இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார், எங்கள் ஊரில் பாரதியார் பிறந்தார். ஸோ அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தார். ஸோ இவ்வளோ நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொஞ்சம் சொன்னால் அவங்க கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கன்னா பேசிக்காக உங்கள் மாவட்ட திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ் இந்த மாதிரி சொன்னாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லது. ஸோ அடுத்ததான் நீங்கள் படிக்கிற படிப்பை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க அதை வச்சு கூட இப்போ கேட்கலாங்க. சில இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஸோ அதை வச்சு கூட கேட்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதுவும் கோர்ட் வேலைக்கு எதுவும் போகிறீங்கன்னா கோர்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தொழிலாளர் நலத்துறைனா தொழிலாளர் நலத்துறையில் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட், இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி துறைனா இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே எங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஸோ இந்த 5 டாபிக் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இப்போ கோர்ட்டுக்கு பண்ணுறீங்களா கோர்ட்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். நீதிபதி யார், தலைமை நீதிபதி யார், உங்கள் மாவட்ட நீதிபதி யார், இந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஆளுமை திறன். ஸோ இது எல்லாமே நீங்கள் சொந்தமாக பதில் சொல்கிற மாதிரி தான் வரும். ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அம்மா, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, இதை பற்றி இந்த வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்பாங்க. 3வது உங்களோட பலம் என்ன, பலவீனம். அடுத்து உங்களுக்கு இந்த வேலையை நான் எதுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி கேட்பாங்க.
ஸோ அடுத்து இவ்வளோ படிச்சிருக்கீங்க, சிலவங்க வந்து டிகிரி படிச்சிருப்பாங்க, இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, அவங்க கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 8th குவாலிஃபிகேஷன். ஸோ இவ்வளோ பெரிய படிச்சிருக்கீங்க, இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம யோசித்து சொந்தமாக முன்னாலேயே இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நிறைய நீங்கள் யோசிச்சு தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ உங்களோட பேர், நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க, எந்த ஊர், உங்களோட கல்வி தகுதி என்ன, உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், உங்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். நான் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக எதாட்டுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்கில் இருக்கும், ஸோ தனித்திறமை இருக்கும், அதை கூட நீங்கள் இதில் சொல்லலாம். ஸோ சிலவங்க இப்படி கேட்பாங்க, சிலவங்க வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், ஸோ உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி கூட விசாரிப்பாங்க, தனித்தனியாக கூட விசாரிப்பாங்க. அதுக்கும் நீங்கள் தாராளமாக பதில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நான் வேலை பார்க்க போகிற இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸருக்கு அவங்களோட பணியை ஒழுங்காக செய்கிறதுக்கு உதவியாக இருப்பேன், ஸோ அதுதான் இந்த வேலையோட இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக உங்கள் பலம் மற்றும் பலவீனம் எதுனா கேட்பாங்க. மேக்ஸிமம் இது கேட்க வாய்ப்பில்லை, இது வந்து ரொம்ப ரேர் கொஸ்டின், பெரிய பெரிய இன்டர்வியூவில் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் உங்களோட பலம், உங்களோட ஸ்கில், திறமைகள், உங்களோட சரௌண்டிங் அதை பற்றி சொல்லுங்கள். சிலவங்க வந்து நாங்கள் வந்து அண்ணன் தம்பி 3 பேர், ஸோ நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறது எங்களோட பலம். ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் உங்களோட பலத்தை நீங்கள் சொல்லலாம். எனக்கு திறமையை தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ பலவீனம் அப்படிங்கிறத பெருசாக சொல்லக்கூடாது. எதுவும் அதனால் ஒரு மேட்டரே இல்லை, அந்த மாதிரி எதுவும் பலவீனத்தை சொல்லிவிட்டு இதை வந்து நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. பெரிய பலவீனத்தை சொல்லி நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக இந்த வேலையை நான் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அதில் உங்கள்கிட்ட என்னென்னா ஸ்கில் இருக்குது, என்னென்னா திறமை இருக்குது, நான் இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணுவேன், அந்த மாதிரி திறமை இருக்குது, ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் என்ன இருக்கிறதுனால என்னால் இந்த வேலையை திறம்பட செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தாராளமாக நீங்கள் இந்த வேலையை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி என்ன கூட இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பேசணும். ஸோ அடுத்ததாக இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, இது வந்து 8th அலுவலக உதவியாளர் தான், இதுக்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்க, இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்க அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பதில் நீங்கள் சொல்லணும், அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும். ஸோ குடும்ப சூழ்நிலையில் சொல்லலாம், எனக்கு வந்து போதுமான சம்பளம் இல்லை, ஸோ இந்த வேலை எனக்கு பிடிச்சி தான் நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லலாம். நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஸோ அதனால் கிடைச்சதே எனக்கு நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அதிக சம்பளம் அதனால நான் வந்தேன்னு சொல்லக்கூடாது, போதுமான சம்பளம்னு எழுதலாம். இதுக்கு முன்னால் நான் வாங்கின சம்பளம் என் குடும்பத்துக்கு செலவுக்கு சரியாக இல்லை, ஆனால் இது வந்து இதில் சொல்லியிருக்க சம்பளம் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து இப்போ இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போயிடுவீங்களா அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிக சம்பளத்துக்கு நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேசிக்காக ஓரளவு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இது கேட்டால் இது கேட்டால் எது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டு போங்க. ஸோ இதுதான் காமனாக எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.